வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 18th April 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். பெண்களின் பாதுகாப்பிற்கு உதவுவதற்காக FICCI மகளிர் அமைப்புடன் இணைந்து பாரதி ஏர்டெல் நிறுவனம் மை சர்க்கிள் என்ற செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. மை சர்க்கிள் செயலி மூலம் பெண்கள் அவசர கால சூழ்நிலையின் போது தங்களது குடும்பம் அல்லது நண்பர்களுக்கு SOS எச்சரிக்கையை அனுப்ப அனுமதிக்கிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் பாதுகாப்பிற்காக மை சர்க்கிள் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதோட விடை பாரதி ஏர்டெல். அடுத்த செய்தி, உலக வர்த்தக அமைப்பு எதிர்கொண்டுள்ள சவால்கள் மற்றும் அவற்றை எதிர்கொள்வதற்கான உத்திகள் குறித்து விவாதிப்பதற்காக உலக வர்த்தக அமைப்பின் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் புதுடில்லியில் நடைபெற்றுள்ளது. 25 நாடுகளை சேர்ந்த அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாடு இந்தியாவில் 2வது முறையாக நடைபெறுகிறது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலக வர்த்தக அமைப்பின் WTO உறுப்பு நாடுகளின் அமைச்சர்களின் மாநாடு 2019 எங்கு நடைபெற உள்ளது? இதோட விடை புதுடெல்லி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். திருக்குழந்தைகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நல்லெண்ண தூதராக மித்தாலி ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, திருக்குழந்தைகள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை மித்தாலி ராஜ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். நாசாவை சேர்ந்த டெஸ் டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வே சேட்டலைட் பூமியின் அளவை கொண்ட HD 21749b என்ற புதிய கிரகத்தை கண்டறிந்துள்ளது. இது பூமியிலிருந்து 53 ஒளி ஆண்டுகள் தொலைவில் உள்ளது. இதன் சுற்றுக்காலம் 36 நாட்கள் ஆகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் அளவை கொண்ட HD 21749b என்ற புதிய கிரகத்தை கண்டறிந்த செயற்கைக்கோள் எது? இதோட விடை டெஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுகள். ஆண்டின் தலைசிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்காக புகழ்பெற்ற 2019 ஆண்டின் AIMA ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் மேலாண் இந்திய விருதை இந்திய எண்ணெய் கழகம் பெற்றுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டின் AIMAவின் மேலாண் இந்தியா விருது வென்ற அமைப்பு எது? இதோட விடை இந்திய எண்ணெய் கழகம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதார நிகழ்வுகள். போர்ப்ஸின் உலக சிறந்த வங்கி கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வாடிக்கையாளர்களால் முன்னணி வங்கியான HDFC வங்கி கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தரவரிசையில் ICICI வங்கியானது 2வது இடத்திலும் SBI வங்கியானது 11வது இடத்திலும் உள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, உலகின் சிறந்த வங்கி கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் முன்னணி வங்கி எது? இதோட விடை HDFC. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். அம்பேத்கர் ஜெயந்தி ஏப்ரல் 14. இந்திய சமுதாயத்தில் அம்பேத்கரின் அசாதாரண திறமை மற்றும் மகத்தான பங்களிப்பை இந்தியா முழுவதும் மதிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14ஆம் நாள் அம்பேத்கர் ஜெயந்தியாக அனுசரிக்கப்படுகிறது. அம்பேத்கரின் 128வது பிறந்த தினம் ஏப்ரல் 14, 2019 அன்று கொண்டாடப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பின் விரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் விரைவு குழு தலைவர் யார்? இதோட விடை டாக்டர் அம்பேத்கர். இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். மாணவர்களின் ஆங்கில மொழி பேச்சு திறனை வளர்ப்பதற்காக பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள மாநிலம் எது? இதோட விடை தமிழ்நாடு. அடுத்த கேள்வி, சஹாரி சம்ருதி உற்சவ் என்ற திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது? இதோட விடை மத்திய நகர்ப்புற மற்றும் வீட்டு வசதி அமைச்சகம். 3வது கேள்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் அணுசக்தி என்பதை நோக்கமாக கொண்ட பர்மனு டெக் என்ற மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதோட விடை புதுடெல்லி.
4வது கேள்வி, வனவிலங்குகளில் புலம்பெயர்ந்த இனங்களை பாதுகாப்பதற்காக மாநாட்டின் 13வது பதிப்பு எங்கு நடைபெற உள்ளது? இதொரு விடை காந்திநகர், குஜராத். 5வது கேள்வி, நாட்டின் 2வது தொழில் முனைவோர் பூங்கா எங்கு அமைய உள்ளது? இதொரு விடை ஒடிசா, புவனேஸ்வர். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.